பேய் புட்டு படம் இப்ப பார்த்தேன். படம் சுமாராக தான் இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா அதோட பட்ஜெட்டு, அதோடைய தரம் இதெல்லாம் பின்னால இருக்கிறதுனால அதை பத்தி ஒன்றும் கருத்து சொல்ல முடியாது. ஆனா சினிமா சம்பந்தமான சினிமாவுடைய அவல நிலையில ஒரு சின்ன பங்களிப்பை இதுல படத்துல தோல் உரிச்சு காட்டி இருக்கிறாங்க. அந்த வகையில படத்துடைய கதாநாயகியும் இயக்குனருமான லாவண்யா அவர்களுக்கு மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இல்ல டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்க சொல்ற மாதிரி இந்த 24 கிராஃப்ட்ஸ் எல்லாம் இதுல பெரிய அளவுக்கு சம்பந்தப்பட்டு ஒர்க் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அதுல பொருளாதார சிக்கல் இதுல இருக்கதா தெளிவா தெரியுது. அதனால அந்த அளவுக்கு குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. பட் சினிமா சார்ந்த சினிமாவுடைய ஒரு சின்ன அவலநிலை கருவை இங்க ஒரு காமெடியாக சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கான தனிப்பட்ட முறையில வாழ்த்துக்கள். நிச்சயமா நல்ல முயற்சி தான். அதுவும் ஒரு பொண்ணாக இருந்துகிட்டு அவங்க இவ்வளவு தைரியமா இதை ஒரு படமாக காட்டியிருக்கான்னு சொன்னா இது உண்மையிலேயே பாராட்டத்தை சரியான விஷயம். படம் எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் தான், அதுல ஒண்ணும் மாற்றம் கிடையாது. பட் எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு இந்த தரமாக இது அமையல. படம் ஓகே, பரவாயில்ல, நம்ம நல்லா ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு தான் அவங்க தான் எல்லா ஒர்க்கையும் பண்ணிருக்காங்க போல. நல்ல ட்ரை கான்செப்ட் தான். ஒரு பொண்ணு சினிமால ட்ரை பண்ணும்போது என்னென்னலாம் தடை இருக்குன்றாங்கல்ல, அதை கொஞ்சம் ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். பார்க்க ஓகே, அதான் நல்ல ஒரு முயற்சி, நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க கொஞ்சம் நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த பொண்ணு ஹீரோனி எல்லாமே கொஞ்சம் சுமார் தான். சாங்ஸ் இல்ல, சாங்ஸ் மியூசிக் கம்மி தான். அண்ட் நல்ல முயற்சி இது சினிமா ட்ரை பண்றவங்களுக்கு இதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு தன்னம்பிக்கை வரும். மெசேஜ் தான், பொண்ணுங்க கேர்ஃபுல்லா ட்ரை பண்ணுன்ற மாதிரி தான். திருட்டு போகுது இல்ல நிறைய விஷயங்கள். படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் முயற்சி பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. ஹாரர் காமெடி கலந்த மாதிரி பண்ணிருக்காங்க. திருக்கோட்டை அவங்களே ஃபுல்லா பண்ணிருக்காங்க. நடிச்சிருக்கவங்களே லாவண்யா நடிச்சிருக்காங்க, அவங்க தான் ஃபுல்லா பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. இது ஒரு கேஸ்டிங் சம்பந்தமான ஒரு சப்ஜெக்ட் பண்ணிருக்காங்க. கேஸ்டிங்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றத ஒரு ஹாரர் சப்ஜெக்ட் எடுத்து நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. அவங்களே எல்லாம் பண்ணிருக்காங்க, நல்ல விஷயம் தான். ஸோ புது முயற்சி, நல்லா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு. போர் அடிக்கும் போது பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். மெசேஜ் நீங்க அதாவது என்டர்டைன்மெண்ட் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க படத்துல. ஒரு இன்னைக்கு உள்ள இண்டஸ்ட்ரீஸ்ல இந்த கேஸ்டிங் சம்பந்தமா ஒரு கண்டென்ட் ஹாரர் எடுத்துட்டு போயிருக்காங்க. படம் நல்லா இருக்கு சார். குறைந்த முதலீட்டில் எடுக்கப்பட்ட படம், சிறந்த படம். ஒரு இயக்குனரே ஒரு லேடி இயக்குனர், அழகா கதை சொல்லியிருக்கிறாங்க. இதுல என்ன பிளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா, ஒரு எப்ப சொல்றதா படம் சக்சஸ் ஆகணுங்கிறதுக்காக நிறைய திணிப்பாங்க, காமெடியை புகுத்துவாங்க, அப்படிலாம் பண்ணுவாங்க. பெரிய நடிகர்களை போட்டு எடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, கிடையாது. இதுல குறைந்த நடிகர்களை வச்சு அருமையா கதையை கொண்டு போயிருக்கிறாங்க. இது எல்லாரும் பார்க்கணும், ரசிக்கணும், குடும்பத்தோட பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இது என்ன மாதிரி சப்ஜெக்ட்னா, பழிவாங்கக்கூடிய கதை தான். பழிவாங்கக்கூட ஒரு பெண்ணு பாதிக்கப்படுறான். அவ ஒரு கதை எழுதி, ஒரு பாட்டு எழுதி, இந்த பாட்டுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும்னு அவ ஆசைப்படுறான். ஆனா அதை மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு உள்ள டைரக்டர், மியூசிக் டைரக்டர்ல என்ன பண்ணிடுறாங்க, அதை மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க. மிஸ்யூஸ் பண்ணதுனால அவன் பழி வாங்கக்கூடிய கதை தான் இது. ஆனா இன்னைக்கு அதை கொஞ்சம் இன்னைக்கு இருக்கிற சினிமா வட்டாரத்தையும் சாடி இருக்கிறாங்க. இன்னைக்கு சினிமாவில் முன்னேறணும்னா மனுஷன் லேடிஸா அட்ஜஸ்ட் பண்ணணும், ஜென்ஸா இருந்தா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா வச்சிருக்கிறாங்க. அந்த ஃபார்முலாவும் இதை உடைச்சிருக்கிறாங்க. இது வரவேற்கத்தக்கது, அருமை. இது மாதிரி பண்ணணும். படம் பொருளிக்காம போகுது சார். 2 மணி நேரம் உட்காந்து தெரியல, நல்லா போகுது சார். அருமை சார், சூப்பர் சார். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் காமெடி ஆர்கே சூர்யா. நான் இந்த படத்தில் காமெடிலாம் பண்ணியிருக்கேன். படம் பிரம்மாண்டமான படம், சூப்பரான படம். இந்த படத்தை குடும்பத்தோட குழந்தைகளோட பார்க்க வேண்டிய ஒரே படம் இது. இந்த படத்தை ஒரு லேடியா இருந்து லாவண்யா மேடம் இவ்வளோ பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்கன்னா இந்த லாவண்யா மேடமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம், எல்லாரும் ஃபேமிலியாக பாருங்க. அந்த படத்தை ஒவ்வொரு சீனுமே செதுக்கியிருக்காங்க லாவண்யா மேடம். லாவண்யா மேடம் எங்களை மாதிரி வளர்ந்து வர கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு எங்கள் கலைஞர் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. படத்தில் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நான் எதிர்பார்த்ததுக்கு மேலேயே நல்ல ஒரு வரவேற்பு. சோஷியல் மீடியாலையும் சரி, தேட்டர்லையும் சரி, ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணி காமெடி இருக்குன்னா நல்லா சிரிச்சு
அந்த த்ரில்லிங்கா இருக்கிறதுனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சீட்ல இருந்து யாரும் மூவ் பண்ணாம சூப்பரா பாத்துக்கிட்டு இருக்காங்க. உள்ள போய் பார்த்துட்டு வந்தேன். ஸோ கலகலகலன்னு சிரிக்கிற ஒரு சவுண்ட் வந்தது. ஸோ அதுலயே எனக்கு வந்து என்னன்னா நல்ல ஒரு வெற்றி கிடைச்ச ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா என்ன யார் எது பண்ணாலும் கடைசியில வந்து தீர்ப்பு கொடுக்கறது மக்கள் தான். நம்ம எவ்வளவு உழைச்சாலும் என்ன பண்ணாலும் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டாலும் ரிலீஸ் பண்ணாலும் அட்லாஸ்ட் கடவுள் ஒரு தீர்ப்பு, மக்கள் ஒரு தீர்ப்பு. இவங்க தான் நம்மளோட தலையெழுத்த எழுதுறவங்க. ஸோ இன் தட் வே ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் feeling very honored to be in front of you with all your blessings and kind support from all media and YouTubers and everyone. Thank you so much. மேடம் எவ்வளவு தியேட்டர் கிடைச்சிருக்கு? Theatre இப்போ ஆல்மோஸ்ட் some 45 to 50 theatres பக்கம் கிடைச்சிருக்கு. இது எவ்வளவு இன்க்ரீஸ் வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இப்ப நம்ம நினைச்சோம்னா இப்ப நம்ம யூனோ பேமெண்ட் பண்ணோம்னா இன்னும் நம்ம ஒரு இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் என்ன ஃபியூச்சர் ஐடியா இருக்கு? என்ன ஃபியூச்சர் இந்த ஒரு ஹாரர் அண்ட் காமெடி இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா மக்களுக்கு பிடிக்கும், அதனால எனக்கும் பிடிக்கும். ஸோ ஏதோ ஒரு விஷயம் த்ரில்லிங்கா இருக்கும்போது அதை பார்க்கணும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஸோ அந்த வகையில இதே மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பேய் கொட்டு 2 எடுக்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் லெட்ஸ் see. மேடம் நீங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஒர்க் பண்ணீங்க. செகண்ட் பார்ட்ல நீங்க எல்லாம் பண்ணீங்களா இல்ல காலேஜ் ஒர்க் பண்ணீங்களா? இல்ல இப்ப வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயம் பண்றோம், ஒரு சாதனைக்காக பண்றோம். எதனால அப்படின்னா ஒரு கருத்தை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும். இப்ப சாதாரணமா நம்ம ரோட்ல போய் நடந்து போயிட்டு இருக்கோம், நம்ம என்ன சொன்னாலும் யாரும் திரும்பி பார்க்க போறது இல்ல. சரி நம்ம ஏதோ ப்ரொடியூசர் ஆகிறோம், டைரக்டர் ஆகிறோம், அது எல்லாரும் பண்ற மாதிரி ஒரு விஷயம் தான். அப்படி நம்ம ஒரு கருத்து சொன்னாலும் அது வெளியே வராது. ஆனா ஒரு விஷயத்த நம்ம டிஃப்ரெண்டா பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட கருத்தை மக்கள் கிட்ட சொன்னா கண்டிப்பா அது பதியும் அப்படிங்கிற விஷயத்த நான் நம்பினேன். அதனாலதான் இந்த ரெக்கார்ட் பண்ணி நான் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் டைமும் இதே பண்ணுவேனா அப்படிங்கறது ஐ எம் நாட் ஷியோர். பட் மற்றவங்க எல்லாத்துக்கும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்துலயும் நான் வந்து ஆக்டர்ஸ் எல்லா நியூ ஆக்டர்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கேன். அண்ட் நல்ல பாப்புலர் ஆர்டிஸ்ட், ஃபிலிம் ஆர்டிஸ்ட் நிறைய பேருக்கும் இதுல வந்து நடிச்சிருக்காங்க. புரியல. அது நல்ல வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா பண்ணலாம்.